core sectors include international higher education, global immigration, bilateral trade facilitation, and corporate brand strategy. And she has also been the regional director of South Korea for the Korean University Admission Center. And she is the founder of IAEC and founder of Indo-UAE Economic Chamber of Commerce, Women's Empowerment Advocate, who is none other than Dr. Sridevi Arunachalam. So, அனைவருக்கும் வணக்கம். லக்ஸரி வித் ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ அதுதான் அவங்க மீன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லக்ஸரி வித் ப்ரீமியம் குவாலிட்டி நான் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஐ நோ சத்யபிரியா ஃபார் மோர் தென் 6-7 years by now. I first met her in Saki and அப்போ எனக்கு தெரியாது அவங்க எங்க ஊருக்காரங்கன்னு. ஆகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலவென்ட் டு சிங்கப்பூர் bilateral trading and UAE bilateral trading. இந்த ப்ரோக்ராம்ல தான் கனெக்ட் ஆகிறோம். I mean, she came forward and she said, நீங்க எனக்கு எங்க ஊருக்காரங்கன்னு தெரியாது அப்படின்னாங்க. You know what? Certain places நம்மளுக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்ம லாங்குவேஜ் ஆகட்டும், நம்ம கரியர் ஆகட்டும், எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நான் நிறைய இடங்கள்ல நோட் பண்ணது ஒண்ணு மொழி, இன்னொன்னு நீங்க நம்ம ஊரா, அது வந்து ஒரு தனி ஃபீல். ஓகே, ஸோ சத்யா இஸ் நாட் டு பி லைக் தட். whenever she does something, பிழைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய ஆள் I think it's me. Out of my heart I just express. I tell her, அது ரொம்ப ஃபார்முலாலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப உரிமை எடுத்து சொல்லுவேன். இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. And when she said she's going to launch a company, I was so happy for her. And first thing she asked me, like, are you available in India? உங்களோட availability வேணும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் சொன்னேன், எங்க ப்ரோக்ராமே ஒன்று நடக்க போகுது, மேபி லைக் we can have your brand also in that அப்படின்னு சொன்னேன். எங்க ப்ரோக்ராம் இன்னும் 2-3 நாள் கழிச்சு நடக்குது. And I sent her the invitation too. So very happy and extremely by heart, wholeheartedly I wish you all the very best. ஏன்னா இது வந்து மேடை நாகரிகத்துக்காக இல்லாத, எப்போதும் என் மனசுல இருந்து எப்படி வருமோ அந்த விஷயம் இது. சரியா? ஓகே, சில விஷயங்கள் நான் வந்து இது கூட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு வந்து முக்கியமான சில விஷயங்கள் இருக்கணும், these attitudes are very important அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த 4 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அது காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அது ஒரு, ஏன் நாங்க வந்து அப்படி தலை குனிச்சுதான் நடக்கணும், ஏன் நாங்க வந்து அப்படிதான் இருக்கணும், ஏன் மாடஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்து அது ஒரு டெவலப்மெண்டா பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா அது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பை என்னோட மொழியில, எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் சொல்றேன், தன்னம்பிக்கை. First thing, you should have confidence. Self confidence is very important for anyone, whether it is a man or a woman, that doesn't matter at all. But anywhere you go, wherever you present, wherever you be there, this self confidence is very important. அதுல நான் ஒரு ஃபெமினா இருக்கிறதுனால நான் வந்து எங்க பக்கம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நான் சொல்றேன். தன்னம்பிக்கை, தைரியம், பி போல்ட் wherever you are. முடிவெடுக்கிற திறமை, டெசிஷன் மேக்கிங் யூசுவலா உமனுக்கு வந்து உண்டு. மல்டிடாஸ்கிங் பீப்புள் ஆர், தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ உமன். பட் முடிவெடுக்கிற திறமை வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட கவுன்சிலிங் செஷன்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்ததுல அவ்வளவு கிடையாது. அங்க என்ன ஆகும்னா, they will put them down and they'll say the priority is not me, the priority is my family, the priority goes with the other person. அங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த முடிவெடுக்கிற சிச்சுவேஷன் வரும்போது அந்த டெசிஷன் மேக்கிங் இஸ் நாட் தட் ஷார்ப் இனஃப். ஒரு 60% கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்றதோ இல்லைன்னா அவங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மள கொஞ்சம் குறைச்சிக்கிறது, அது வந்து நம்ம இங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, அடுத்தது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ செயல்படுத்தும் திறன், இந்த விஷயம், இந்த 4 ஆட்ரிபியூட், தன்னம்பிக்கை, தைரியம், முடிவெடுக்கும் திறமை, செயல்படுத்துது. ஸோ இந்த 4 விஷயம் இருந்தா இன்னும் பல 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 சத்யபிரியாக்கள் உருவாக்கப்படுவார்கள். முக்கியமா இன்னொரு விஷயம், அது அவங்க வந்து ஒரு ட்ரீமா ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் நாட் அ சிம்பிள் லான்ச். ஒரு லோகோ லான்ச் வந்து அது இவ்வளவு கிராண்டா இருக்கு. அப்போ உங்களோட
quality, what we look at it. நான் அடிக்கடி சொல்றேன், சார் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காரு. சாரோட ப்ரோக்ராம்ல மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் நான் இருந்திருக்கேன். அண்ட் எல்லா டைமும் என்ன ஞாபகம் வச்சு கூப்பிடுவாங்க. அப்ப எல்லாமே நான் வந்து சொல்லுவேன், சார் இந்த இடத்துல இருக்கேன் அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஞாபகம் வச்சு திரும்ப கேட்பாரு, நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்பாரு. அண்ட் that shows the importance of someone like who gives எவ்வளோ பிஸியான வேர்ல்டு, எவ்வளோ ஒர்க் நடுவுல வந்து he just keeps me in mind and then he calls me. வந்து it is not an easy thing. எங்க ஈவெண்ட்ஸ்லயுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு நான் பண்ணும்போதும் எனக்கு வந்து வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. எனக்கு ஒரு ஈவெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் இருக்கும். Once when we start something like it will start with a different ideology, but அது முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது நான் கேட்குற மாதிரி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த ஒரு சமயங்களும் வந்து we know the difficult and the pain inside. அதுல ஏங்க அவ்வளோ பெயின்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு வந்திருக்காங்க நம்ம லக்ஸன்ட்ரா இப்போ நியூவா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. அண்ட் ஐ really appreciate your efforts. It's truly absolutely phenomenal. சூப்பரா பண்ணிட்டீங்க. இது எதிர்பார்த்ததை விட நம்ம அதிகமாவே பண்ணியாச்சு. இதே குவாலிட்டியை நீங்க வந்து you have to bring it in all your events. And அது வந்து the customer base வந்து if it is going to be useful and helpful அப்படின்னா I would be one of the most happiest person to you. Finally, so this SDG works even in Indo-UAE Economic Chamber of Commerce. We also follow the same. அதுல நான் உங்களோட எந்த அளவுக்கு collaborate பண்ணி ஒர்க் பண்ண போறேன்னு எனக்கு இப்ப தெரியாது. But we can have a plan about it. ஆனா ஒரு கமிட்மெண்ட் நான் இந்த ஸ்டேஜ்ல இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். I have relaunched a company. This is not my new company. செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய பழைய ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்கினது கோவிட் டைம் அப்போ. That is based on wellness consultations. So I am a life coach. So அதை பேஸ் பண்ணி தொடங்கின கம்பெனி. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் புதுப்பிச்சு அதை ஒரு அழகுபடுத்தி அதுல சில புது ஆட்ரிபியூட்ஸ்லாம் கொண்டு வந்து we have again relaunched last month. அந்த கம்பெனியினுடைய சக்சஸ் டே இன்னைக்கு நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி 100th டேக்கு வந்து I will give that project to you to do that. And நானும் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்ததே கிடையாது எந்த ஈவெண்ட்டையும். And you know like how we do the events. But wholeheartedly my contribution, I am giving you a project from my side. Thank you so much. Thank you for your interest. And it's my pleasure sharing the dais with all of you. Thank you so much.